ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ், அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. புதினா சாப்பிடும்போது நம்ம நல்லா சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அதோடைய ஃப்ளேவரும் அதோடைய சத்துக்களும் அந்த மாதிரி. கூடவே செரிமான பிரச்சனையை அது தவிர்க்கும். நல்லா ஜீரண சக்தியை அதிகரிக்கும். ஸோ வாரத்தில் ஒரு டைமாவது புதினா சாதம் இது போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் கிடைக்கும், சத்தும் கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அந்த தண்டு சேர்க்கக்கூடாது, அந்த இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் பச்சை மிளகாயோட அளவை. 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். அதாவது 1 கப் அளவு நம்ம புதினா சேர்த்தோம்ல, 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலைகள் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். பொதுவாக புதினா சாதத்தில் புதினா மட்டும் சேர்ப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது போல் பாதி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புதினாவுடைய ஸ்மெல் அதிகமாக வந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இது போல் பாதியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 4த்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்தா போதும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே அந்த உளுந்து இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பொதுவாக வெரைட்டி ரைஸில் முந்திரி பருப்பு இருந்தால் எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, 1 கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். கூடவே 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான வேர்க்கடலை. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சாதம் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க வேர்க்கடலை முந்திரி பருப்புக்காகவே சாதத்தை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த விழுதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வத்துறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட சாதத்தில் அந்த கரிஞ்ச வாசனை வர மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போவே ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வத்தினா போதும். இப்போ பாருங்கள் நல்லாவே வத்திருச்சுல. இந்த டெக்ஸ்டரை பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு அந்த கிரேவி தனியாக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கணும். நான் நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், பானையில் வடித்து வச்சுருக்கேன். குக்கரில் வடிச்சிங்கன்னா இந்தளவுக்கு பொலன்னு வராது, அதனால் பானையில் வடிச்சுக்கோங்க. இது 2லேருந்து 3 கப் அளவு சாதம் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான அளவு சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை ஒரே நேரத்தில் எல்லா சாதத்தையும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். கலக்கும்போது ரொம்ப கவனமாக கலக்கணும், சாதம் உடஞ்சிடக்கூடாது. அப்படி உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. அதனால் ரொம்ப மெதுவாக இது போல் கலந்துக்கோங்க.
இந்த தொக்குக்கு இவ்வளோ தான் வந்து சாதம் சேர்க்கணும்னு இல்லை. ஒருவேளை தொக்கு அதிகமாயிருச்சு, ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாதம் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா முழுமையாக கலந்தாச்சு. நம்மளோட புதினா சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாதத்துக்கு கூட நீங்கள் வந்து ராய்த்தா, அப்படி இல்லைன்னா பிரியாணி கிரேவி, இல்லை சாதாரணமாக உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா கலர் அப்பளம் இருக்குல்ல, ஸ்டார் அப்பளம், அது வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான புதினா ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.